தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் பல விவகாரங்களில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க, சில உத்தரவுகளும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதில் அதை ஒட்டி இப்போது ஒரு அண்மையில் ஒரு செய்தி வந்திருக்கு. உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் இந்த இடியினுடைய அதிகாரம் தொடர்பான இந்த சீராய்வு மனு சம்பந்தமாக சில கருத்துக்களை நீதியரசர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த 3 நீதியரசர்கள் அமர்வு, குறிப்பாக நீதியரசர்கள் கோட்டீஸ்வர் சிங், சூரியகாந்த், உஜ்ஜல் பூயான் ஆகிய அந்த 3 நீதியரசர்கள் காட்டமான கருத்துக்களை அமலாக்கத்துறையின் மீது தெரிவிச்சிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகாலம் நீங்கள் உங்களோட வானலாவ அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவங்க சிறைப்படுத்துறீங்க. பிறகு அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வெர்டிக்டில் அவங்க நிரபராதின்னா அந்த இத்தனை ஆண்டு காலம் அவங்க சிறையில் கழிச்சதுக்கு யார் ஈடு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், நீங்கள் அதாவது ஈடிக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது, அதை குறைக்கணுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக ஓய்வு பெற்ற நீதியரசர்களாக இருக்கட்டும், சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாமே நிறைய பேர் இது சம்மந்தமான மனுக்கள் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஈடி வழக்கு ஒருத்தர் மேலே போட்டாங்கன்னா அவருக்கு ஜாமீனே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அது என்ன சொல்கிறது, தண்டனைன்னு தான் சொல்லணும் நம்ம. அதை ஏன்னா அதை தான் நீங்கள் உச்சநீதிமன்றம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குது. என்ன கேட்குதுன்னா, நீங்கள் ஒருத்தரை குற்றவாளின்னு கொண்டாந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க, வழக்கு முடிகிற வரைக்கும் ஒரு ஜாமீனே கிடையாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால், ஒரு வழக்கு சாதாரணமாக 6லேருந்து 8 வருஷம் அவங்க குறைந்த அளவு, அதிக அளவு 20 வருஷம் கூடாது. ஸோ 6லேருந்து 8 வருஷம் ஒரு வழக்கு நடக்கும். இந்த வழக்கு 6 முடிகிற வரைக்கும்னா 8 வருஷம் அவர் ஜாமீனே இல்லாமல் உள்ளே இருப்பார். ஆனால் அவர் நிரபராதி ஆயிடுறார், போதிய ஆதாரங்கள் இல்லாமல் போயிடுது. அப்படின்னா அந்த இழப்பீடுங்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அவர் அதிகாரியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் 6 வருஷம் 8 வருஷம் சிறையில் இருந்துட்டு நிரபராதி வெளியே போகிறப்போ அந்த இழப்பீடை என்ன செய்ய போறீங்கன்னு நீ கேள்வி கேட்குது. அதுதான், அதாவது இந்த வானளாவிய அதிகாரத்தை குறைக்கணும், இல்லைன்னா கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த மனு மீதான விசாரணையேன்னு வச்சுங்களேன். தொடர்ந்து 3 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தான் உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை கேட்குது. என்ன கேட்குதுன்னா, நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் போலீஸில் எஃப்ஐஆர் போடுவாங்க. பட் ஆனால் இடி போடுறதுக்கு இசிஐஆருங்க, அந்த இது எஃப்ஐஆருக்கு பேர் இசிஐஆர். அவங்க என்ன சொல்கிறாங்க, சராசரியாக இது வரைக்கும் நீங்கள் ஒரு 5000 இசிஐஆர் போட்டிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? 10%ஓட கம்மியாக தான் இருக்குது. 5000 பேர் வழக்கு போட்டிங்கன்னா ஒரு 500க்கும் குறைவான அளவு தான் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க. என்ன காரணம்? ஏன் ஜாமீனே கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. நாளைக்கு தொடர்ந்து வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கேட்குது, கேள்வி மேலே கேள்வி கேட்குது வரிசையா. இவ்வளோ பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த வழக்குகளை முடிக்க முடியாமல் நீங்கள் திணறீங்க, என்ன காரணம்? அப்போ அதிகாரங்கள்லாம் குறைக்கலாமா? சாதாரண போலீஸ் மாதிரி உங்களையும் கொண்டாந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாதாரண வழக்குகள், நீங்கள் கொலை வழக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஜாமீன் இருக்குது. ஆமாம், நீங்கள் ஜாமீன் கொலை வழக்கிலேயே நீங்கள் 90 நாள் நீங்கள் சார்ஜ் ஷீட் போடலை, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலைன்னா உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாம். கொலை குற்றச்சாட்டப்பட்டவர் சாதாரணமாக ஜாமீனில் வெளியே வரலாம். அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுவாங்க, ட்ரையலுக்கு போவோம், அதுக்கப்புறம் தான் தண்டனை கொடுப்போம். ஆனால் இங்கே சார்ஜ் ஷீட்டை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் இல்லை, ஆனால் ஜாமீன் கிடையாது. எதில்? இடி வழக்கில். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி சாதாரணமாக கிட்டத்தட்ட 17 சாதாரணமாக வச்சுருந்தாங்க. அவங்க 17 மாதம் அவர் சிறையில் இருந்தாருன்னு வைங்க. அந்த காலம் நீட்டிக்கப்பட்டே போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 முறை விசாரணை சாதாரணமாக. நீங்கள் எந்த விஷயமும் இல்லை. அதுதான் அதான் இது நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில். அதுதான் உச்சநீதிமன்றம் நீ சுட்டி காட்டுது. நீ எந்த வித ப்ராக்ரஸே இல்லாமல் ஒருத்தர் ஜாமீனே கொடுக்காம உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிற போக்கில்
ஒரு ஓய்வு பெற்ற சூழ்நிலையில் ஒரு நீதிபதி என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? அபே ஹோகாய் அவர்கள். என்ன பண்ணி போயிட்டாரு போகிற போக்கில், நீங்கள் வந்து அமைச்சரா ஜாமீனான்னு ஒரு முடிவு பண்ணுங்க ஆமா, ஆமா. அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் ஒருத்தர் அமைச்சரா இருக்கணுமா வேண்டாமான்னு யார் முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் தான். முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் இப்போ நீங்கள் குற்றவாளின்னு நினச்சிங்கன்னா அவருக்கு வந்து நீங்கள் ஜாமீன் தராதீங்க. ம். இல்லைன்னா அது வழக்குகளை விரைவாக நடத்தி தண்டனை கொடுங்க. அதுதான் நீதிமன்றத்துக்கான முழு அதிகாரம்னு வச்சுங்களேன். பட் ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு அமைச்சராக முடியாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார், எம்எல்ஏவாக இருக்கிறார். ம். காரணம் என்ன? நீதிமன்றம் அன்றைக்கி நம்மளை கேள்வி கேட்டுச்சு. கண்டிஷன் பெயில், அதான் நீங்கள் கண்டிஷன் பெயில் ஏற்கனவே கொடுத்துட்றீங்க. என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் வெளிநாடு போயிடக்கூடாது, உங்கள் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணுங்கிறீங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறீங்க? திங்கக்கிழமை காலையில் போய் இடி ஆஃபீஸில் கையெழுத்து போடணும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கையெழுத்து போடணும். வழக்கு விசாரணைக்கு எந்த காரணமும் சொல்லாமல் நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது, அவசியம் போய் ஆகணுங்கிறீங்க. ஏன்னா ட்ரையல் வந்து சீக்கிரம் நடக்கும். ரைட்டு, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் நம்ம. ஆனால் நீங்கள் திடீர்னு ஒன்று என்ன பண்ணுறீங்க? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இடி. இடி என்ன சொல்லுது? ஒரு கேஸில் செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன சொல்லுது? இல்லை ஒரு அதிகாரமிக்க நபராக இருக்கிறதுனால வழக்கு விசாரணைக்கு வர்றவங்க எல்லாமே பயப்படுறாங்க. இது என்னன்னு ஒன்றுமே புரியலையே. அப்படி பார்க்குறப்ப அதிகார பதவியில் உள்ள வழக்கில் யாருமே நீங்கள் வந்து ஜாமீனில் கொடுக்க முடியாது. கேஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கில் கூட நீங்கள் வந்து தலைமை செயலகத்துக்கு போகாதீங்கன்னு தான் அவங்களுக்கு வந்து உத்தரவு பிறப்பித்ததாக. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பாவமான ஒரு விஷயம், ஒரு பரிதாபமான விஷயம். என்னென்னா அவருக்கு இது நடக்குது, தேர்தல் நடக்குது. தேர்தல் டைமில் அவரை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. அவர் தான் சிஎம் கேண்டிடேட். அவரால் பிரச்சாரம் கூட பண்ண முடியல. அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இல்லை, அப்போ ஈடி என்ன பண்ணுது? அப்படி நீங்கள் வந்து வெளியே அவருக்கு ஜாமீன் கொடுக்குறதா இருந்தால் அவரை செக்ரட்டரியேட் போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு கண்டிஷன். ஸோ செக்ரட்டரியேட்டுக்கு போக மாட்டார், பிரச்சாரம் மட்டும் பண்ணுவார் அப்படின்னு அவருக்கு ஒரு கண்டிஷனில் வர்றாங்க. ஸோ ஈடிங்கிறது முழுக்க முழுக்க அரசியலுக்கான ஒரு காரணியாகவும் ஒரு கருவியாகவும் தான் பயன்படுத்தப்படுதுங்கிறத இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லுது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அரசியல் லாபத்திற்காக இந்த அமலாக்கத்துறை ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கடந்த மாதம் கடுமையான ஒரு இதை வந்து வெளிப்படுத்தினாங்க மாண்புமிகு நீதியரசர்கள், உச்சநீதிமன்ற நீதியரசர்கள். அடுத்து இந்த மனுவில் வந்து இப்படி கடுமையான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க அமலாக்கத்துறையின் மீது. தமிழகத்தில் நீங்கள் ஒரு நல்ல உதாரணம் சொன்னீங்க, திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு. இப்போ அவரையும் 1.5 வருஷம் தூக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ ஜாமீனே தராமல் ரொம்ப அலைக்கழிச்சு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு ஜாமீனே கிடச்சிச்சு. இப்போது இந்த வழக்கில் திரு செந்தில் பாலாஜி அவரோட ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வழக்கில் அவருக்கு இதில் வந்து ஒரு தளர்வு கிடைக்குமா? இடி அடுத்தபடியாக அவர் அமைச்சர் ஆவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 100% இப்போ இப்பயுமே சிக்கல் எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாமீன்னா அமைச்சரா அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ அவர் என்ன பண்ணார்? இல்லைங்க, நான் வந்து என்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு, முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்போ இடி என்ன பண்ணுது? இந்த வழக்கு முடியும் வரை அவர் அமைச்சராகக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கு என்ன சொல்லுது? அதெல்லாம் நாங்கள் வந்து பரிந்துரைக்க முடியாது. காரணம் என்ன? வழக்கு விசாரணை எப்போ முடியும்னே தெரியல. உதாரணமாக கபில் சிபில் அவர்கள் கூட என்ன சொன்னாங்க? 15 வருஷம் நடக்கும் இந்த வழக்கு. இல்லைங்க, நீங்கள் 15 வருஷம் ஒரு அமைச்சராகவே இருக்கலாமா? இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 பேருங்க அக்யூஸ்ட். அதில் நீங்கள் 2000 பேர் அக்யூஸ்ட். அவங்க 2000 பேர் வரணும், சாட்சிகளில் ஒரு 1500 பேர். இது எல்லாமே நடைமுறை சாத்தியமான விஷயமே கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ ஜாமீன் நீங்கள் பார்க்குறப்போ இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரே ஆக முடியாதா? இப்போ இந்த விஷயமும் கொஸ்டின் ஆகும்ல. இதில் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கேள்வி கேட்கும். அப்போது நீங்கள் ரைட்டு, ஒருத்தர் ஜாமீனில் வந்துடுறாரு, ஜாமீனில் வந்தவர் ஒரு அதிகார பதவிக்கே போகக்கூடாது, நீங்கள் ஒருத்தரை கொண்டு போய் தண்டித்து வச்சுருக்கிறீங்க, அவர் அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த வழக்கை எப்போ முடிப்பீங்க சொல்லுங்கள்? ட்ரையல் எப்போ முடிப்பீங்க? ஆனால் அது எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ அவருக்கு வந்து நீங்கள் நிபந்தனையின் அடிப்படையில் வேறு ஏதாவது விஷயங்களை நீங்கள் படித்தரணும்ல. ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வழக்கு விசாரணையை 1.5 வருஷம் முடிக்கலாங்க, இல்லை 2 வருஷம் முடியும். ஆனால் இந்த வழக்கு எப்போ போட்டிங்க? எவ்வளோ நாள் அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு? 17 மாதம் இருந்துட்டார். வெளியே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது.
புரியுதுங்களா? அதுக்குள்ள என்ன பண்றீங்க திடீர்னு, அவர் அமைச்சரா இருக்கக்கூடாது. ம். இருக்கிறதுனால எங்களுக்கு வழக்கு விசாரணை வந்து எங்களுக்கு வந்து ம். டைவர்ஷன் ஆகுது. காலதாமதம் ஆகுது. ம். ஏன்னா அதிகாரிகள்லாம் வந்து சாட்சியம் ம். சொல்றதுக்கு பயப்படுறாங்கங்கிறீங்க. ம். அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லணும்ல. சரி அமைச்சராயிட்டு போயிட்டாருன்னா இப்ப எம்எல்ஏ தானே இருக்காரு. ம். இப்பவும் ஒரு ஒரு அவ்வளவு தானே இருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பவர்ல தானே இருக்காரு. ஆமா நீங்க இருக்க. அப்ப என்ன இடி வந்து அதுதான். யுனானிமஸ் பவர். அதுவும் அது குறிப்பா பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் சில பேர மட்டும் தான். ம். நீங்க எல்லாத்துக்கு மேலயும் இடி அது வழக்கு போடுது. குறிப்பிட்டிருந்தாங்க ஆல்ரெடி. என்ன? எதிர்க்கட்சிகள் குறிப்பா அரசியல் பழிவாங்கறது நோக்கத்துக்காக மட்டும் செலக்டிவா நீங்க வந்து பண்றீங்க. வஞ்சகம் இந்த வார்த்தை இன்னைக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தேதிகள ஆமா பயன்படுத்தி அதுதான் சொல்றேன். வஞ்சக நோக்கோடு சில குறிப்பிட்ட நபர்கள் மீது நீங்கள் வந்து பாயிறீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க மகாராஷ்டிரால இடி போட்டு கேஸ் போட்டவங்கலாம் இன்னைக்கு மந்திரிகளா இருக்காங்க. ம். மந்திரியா இருக்காங்க. ம். ம். துணை மந்திரியா இருக்காங்க. ஆமா. துணை ஏ முதலமைச்சரா இருக்காங்க. முதலமைச்சரா அஜித் இருக்கிறாங்க. பவாரே இருக்காரு. இப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. சிபு சோரன் எடுத்துங்க. ம். திடீர்னு அவர அரெஸ்ட் பண்ணீங்க. அவர் என்ன பண்ணாரு? ஒய்ஃப்ட்ட கொண்டு போய் அதிகாரத்த குடுத்துட்டு போனாரு. போயிட்டு வந்து திருப்பி அதிகாரத்த கையில எடுத்துட்டாரு. அவர் வழக்கு விசாரணை நடக்கலையா? சொல்லுங்க பாப்போம். ஸோ அதனால ஈடியோடைய இந்த அதிகாரங்கள் விஷயங்கள்ல ம். உச்சநீதிமன்றம் கண்டிப்பா ஒரு கடிவாளம் போட்டே ஆகும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராவதற்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒரு புறம். மற்றொரு கேள்வி, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அதாவது அரசியலமைப்பு சட்டம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு இருக்கிறத வந்து காலக்கெடு நிர்ணயிச்சாங்க. ஒரு தெளிவான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சாங்க. நாடே ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக வந்து பார்க்கப்பட்டது. யாரெல்லாம் ஜனநாயக சக்திகளாக ஒரு மாநில சுயாட்சியை விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக அமைந்தது. அதுபோல அமலாக்கத்துறை தொடர்ந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக அதிகார துஷ்பிரயோகத்திற்கு இடம் கொடுக்கும் வகையிலே மத்திய அரசுக்கு அது ஒரு கருவியாக இருக்குதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதற்கு ஒரு தெளிவான ஒரு உத்தரவை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கும் என்று எதிர்பார்க்கலாமா? 100% எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கோடிட்டு காட்டிய சில கருத்துக்கள் வந்து சவுக்கு அடி மாரி இருக்குது. யாருக்கு? ஈடிக்கு. ஈடிக்கு. என்ன? கிட்டத்தட்ட எப்பதான் ஜாமீன் குடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ம். வழக்க எப்ப முடிக்க போறீங்க? ம். இப்படின்னு பல கேள்விகள உங்களுக்கு கேட்குது. என்ன? சொத்துக்கள பறிமுதல் செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டான்னு கேட்குது. அப்ப எப்ப அந்த சொத்த திருப்பி குடுப்பீங்க? வழக்கு எப்ப முடியும்? நீங்க ஒருத்தருடைய சொத்த நீங்க வந்து பறிமுதல் பண்றீங்க. ரைட். வழக்கு விசாரணை எப்ப முடியும்? அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் அந்த சொத்தை ம். திருப்பி குடுப்பீங்களா? ம். ம். என்ன? ஒரு 30 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு அந்த சொத்த வாங்கி என்னங்க ஆக போகுது? சீல் வச்சுட்டு போயிடுவீங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ம். நீங்க செந்தில் பாலாஜி வழக்கு கேட்டீங்க நீங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சருக்கான விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். கோர்ட் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக நீங்க அவங்க வெயிட் பண்றாங்க. ம். ம். காரணம் என்னன்னா, அவரு ரிட்டயர்ட் ஆக போற சாக்குல அவரு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போயிட்டார். புரியுதுங்களா? அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக இப்ப என்ன நினைக்கிறாங்க? இப்போ வழக்கு நடந்துட்டு இருக்கு. 11ஆம் தேதி ஹியரிங் வருது. இந்த வழக்கு. ஆமா. சில நிபந்தனைகள கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கண்டிஷன் பெயில்ல வந்து எங்களுக்கு குடுங்க. ஏன்னா அடுத்தது கோர்ட் இது வரப்போகுதுங்க. தேர்தல் வரப்போகுது. ம். நீங்க வந்து திங்கள், வெள்ளி வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு கட்டாயம்னா, பிரச்சாரம் தடைபடும். அப்ப எங்கேயாவது வெளியூர்ல இருப்பாங்க. அப்ப சென்னைக்கு வர வேண்டியது இருக்கும் அந்த ஆமாங்க. தேதி அன்னைக்கு. நீங்க வந்துரணும். நீங்க திங்கட்கிழமை காலையில 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள இடி இடி ஆஃபீஸ்ல ஆபீஸ்ல கையெழுத்து போய் போடணும்னு கையெழுத்து போட சொல்லுங்க. வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? ம். ம். நீங்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. ம். ப்ராப்பரா போயிட்டு இருக்கோம். அப்ப கண்டிஷன் பெயில் ரிலாக்சேஷன் எப்ப குடுப்பீங்க? ஸோ இந்த கண்டிஷன் பெயில் ரிலாக்சேஷன்லாம் கேட்டிருக்கிறாங்க. ம். இதுக்கான வழக்கு வந்து 11ஆம் தேதி வருது. அதுல ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பு குடுக்கும். நிபந்தனைகள்ல வந்து தளர்த்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிபந்தனைய தளர்த்தின அந்த அடிப்படையில இமிடியேட்டா அடுத்த சில நாட்கள்ல அமைச்சர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதனால 11ஆம் தேதி நடக்க போற இந்த ஹியரிங்ல கிடைக்கக்கூடிய சில தகவலுக்காக வெயிட் பண்றாங்க. ஆமா ஹக்கீம். அதுதான் உண்மை. ஓகே. அப்ப இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம பார்க்குறப்போ, கண்டிப்பா ஏற்கனவே கவர்னர்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்த மாரி, ஈடிக்கு கண்டிப்பா உச்சநீதிமன்றம் ஒரு சவுக்கடி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க. நிச்சயமா சார். இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சீராய்வு மனு சம்பந்தமாக உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தார்கள். இது சம்பந்தமாக ஈடிக்கு வானளாவிய அதிகாரத்தை எக்காரணத்தை கொண்டும் துஷ்பிரயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அதற்கென்று முறை
படி ரெகுலேஷன்ஸை வந்து அமைக்கும் என்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நன்றி கருத்துக்கள். ஐக்கியம், நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.